உலக அரசியலும் சர்வதேச பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக தற்போதைய அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போர் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகளை குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. பல சதாப்தங்களாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பனிப்போர் நிலவி வரும் நிலையில் கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது ஒரு கடுமையான நேரடி தாக்குதலை தொடங்கியுள்ளன. இந்த எதிர்பாராத அதிரடி தாக்குதலை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய போர் பதற்றத்தை உருவாக்கியது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. உலக நாடுகள் அனைத்தும் 3ஆம் உலக போர் மூண்டுவிடுமோ என்ற ஆழமான அச்சத்தில் ஆழ்ந்திருந்த வேளையில் பாகிஸ்தானின் துரிதமான மற்றும் நேரடி தலையீட்டின் காரணமாக இந்த போரின் ஒரு சிறிய இடைவெளி மற்றும் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது உலகிற்கு சற்று நிம்மதி அளித்துள்ளது. இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒரு நிரந்தர அமைதியாக மாற்றுவதற்காக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு வலுவான சமரசத்தை ஏற்படுத்திய பிராந்தியத்தின் அமைதியை நிலைநாட்ட பாகிஸ்தான் மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த தீவிரமான சமாதான முயற்சிகளின் ஒரு முக்கிய பகுதியாக பாகிஸ்தானும் கத்தாரும் இணைந்து பல்வேறு திருத்தங்களை கொண்ட ஒரு புதிய விரிவான அமைதிய திட்டத்தை இரு தரப்பிலிருந்து தயாரித்து வழங்கியுள்ளன. இந்த புதிய அமைதி திட்டம் குறித்து இரு தரப்பிலும் தற்போது மிக தீவிரமான உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு முக்கியமான தகவலை அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்துள்ளது. அதன்படி ஈரான் தங்களுக்கென தங்களது தேச பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்யும் வகையிலான ஒரு 17 அம்ச திட்டங்களை முன்வைத்துள்ளதுடன் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தற்போதைய சர்வதேச அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் அமெரிக்கா முன்னாள் அதிபரும் உலக அரசியல் பெரும் ஆளுமையான டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் இந்த அமைதி ஒப்பந்தத்தை உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இன்றி ஏற்காவிட்டால் அந்த நாடு முற்றிலும் அளிக்கப்படும் என்று மிகவும் கடுமையான முறையில் ஒரு பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடியான எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைவையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனாலும் ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு ஈரான் தரப்பில் இருந்து எந்தவிதமான பயமோ அல்லது பின்வாங்கும் மனநிலையோ வெளிப்படவில்லை என்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தை முழுமையாக அமெரிக்காவிடமும் ஒப்படைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையும் ஈரான் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. தங்களது அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் யூரேனியத்தை எந்த காரணத்தை கொண்டு அமெரிக்காவிடம் வழங்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று தங்கள் நாட்டின் இறையமைக்க காக்க எத்தகைய மிகப்பெரிய தாக்குதல் அல்லது மோசமான விளைவுகளையும் சந்திக்க ஒட்டுமொத்த ஈரான் மக்களும் இராணுவமும் முழுமையாக தயாராகவே இருக்கிறோம் என்று ஈரான் மிகவும் உறுதியாக தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த பிடிவாதமான மற்றும் துணிச்சலான நிலைப்பாடு மறுபுறம் அமெரிக்காவின் கடுமையான மற்றும் அச்சுறுத்தும் எச்சரிக்கைகள் ஆகிய இரு வேறு துருவங்களாக இரு நாடுகளும் இடையே சமரசம் ஏற்படாமல் மீண்டும் போர் மிக தீவிரமாக வெடிக்கக்கூடும் என்ற கவலை உலக நாடுகளை பெரும் கலகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எனினும் இந்த இருண்ட மற்றும் அபாயகரமான சூழ்நிலைக்கு மத்தியில் அமைதியை விரும்பும் மக்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கை ஒளியாக அமெரிக்கா மற்றும் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தற்போது புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல நாட்களாக தொடரும் இந்த ஆயுத மோதலை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அடிப்படை வரைவு ஒப்பந்தம் இரு தரப்பிலும் ராஜதந்திரங்களும் இடையே எப்படிப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது உலகெங்கிலும் உள்ள போர் பதட்டங்களை தணிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த செய்தியாக அமைந்தாலும் இந்த அமைதி ஒப்பந்தம் முழுமையாக அமல்படுத்துவதற்கு முன்னால் இன்னும் 2 மிக முக்கியமான மற்றும் சிக்கலான விவகாரங்கள் பெரும் இழுபறியில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஈரானோ இது தங்களின் நாட்டின் அடிப்படை இறையாண்மை அறிவியல் வளர்ச்சி மற்றும் தேசிய பாதுகாப்பு சார்ந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று கூறி இந்த விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு சிறிதும் விட்டுக் கொடுக்க மறுக்கிறது. இந்த ஹார்மோஸ் நீரிணை மற்றும் யூரேனியம் செறிவூட்டு ஆகிய 2 மிக முக்கியமான விவகாரங்களுக்கும் இரு தரப்பிலும் தங்களது தற்போதைய கடுமையான நிலைப்பாட்டிலிருந்து சற்று இறங்கி வந்து ஒரு சுமூகமான மற்றும் இரு தரப்பிற்கும் பாதிப்பில்லாத முடிவை எட்டினால் மட்டுமே இந்த போர் முழுமையாக முடிவுக்கு வரும் என்று சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார நோக்கர்கள் உறுதியாக கருதுகின்றன. ஒருவேளை இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து போர் மீண்டும் தொடங்கினால் அது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த உலகில் அமைதியும் மிக கடுமையாக பாதிக்கும். போரின் காரணமாக வளைகுடா பகுதியில் ஆயுத பதற்றம் அதிகரித்ததால் கடல் வழியான கச்சா எண்ணெய் போக்குவரத்து முற்றிலும் தடைபடும் மிகப்பெரிய அபாயம் உள்ளது. இதன் நேரடிய விளைவாக உலக அளவில் அனைத்து நாடுகளிலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் பல மடங்கு உயரும். அத்தோடு போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதால் சாமானிய மக்களை பாதிக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு செல்லும்.
இது கொரோனா பெருந்தொற்று மற்றும் முந்தைய பொருளாதார வீழ்ச்சிகளில் இருந்து தற்போது மெல்ல மெல்ல மீண்டு வரும் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் முதல பாதாளத்திற்குள் தள்ளிவிடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த போர் என்பது வெறுமனே இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சாதாரண மோதலாக மட்டுமே சுருங்கிவிடாது. இந்த போரின் வீரியம் அதிகரித்தால் ஈரானுக்கு ஆதரவாக ஆயுதங்கள் மற்றும் தடவளங்களுடன் ரஷ்யா, சீனா போன்ற பிற வல்லரசு நாடுகளும், மறுபுறம் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ இராணுவ கூட்டமைப்பு நாடுகளும் நேரடியாக களமிறங்கினால் அது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அளிக்கும் ஒரு பேரழிவான மூன்றாம் உலக போராக மாறிவிடக்கூடிய அபாயம் மிக மிக அதிகம். எனவேதான் உலகம் முழுவதும் உள்ள அமைதி விரும்பிகளும், ஐக்கிய நாடுகளின் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளும், பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளை எந்தவித தடங்களும் இன்றி முழுமையாக வெற்றியடைய வேண்டும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றன. பாகிஸ்தான் மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் இந்த விவகாரத்தில் ஒரு நடுநிலையான மத்தியஸ்தர்களாக பொறுப்புடன் செயல்பட்ட இரு நாடுகளின் ஆழமான கவலைகளையும் நியாயமான தேவைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொதுவான மற்றும் வலுவான உடன்படிக்கையை உருவாக்க இரவு பகலாக தீவிரமாக உழைத்து வருகின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை அடுத்தடுத்து வரவுள்ள அரசியல் நகர்வுகள், வரவிருக்கும் தேர்தல்கள் மற்றும் பல்வேறு உள்நாட்டு பொருளாதார பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இந்த போரை மேலும் நீடிக்காமல் மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரவும் அவர்கள் உள்நாட்டு அரசியலுக்கு மிகவும் அவசியமாகும். அதேபோல ஈரானின் நிலைமை கருத்தில் கொண்டால் நீண்ட காலமாக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் பலத்த பொருளாதார தடைகளால் அந்நாட்டு மக்கள்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு மிகப்பெரிய மற்றும் வளங்களை அளிக்கும் போரை தொடர்ந்து தங்கும் பொருளாதாரம் அல்லது இராணுவ நிலையில் அவர்கள் இல்லை என்பதே கசப்பான நிதர்சனமான உண்மை. இரு நாடுகளின் உயர்மட்ட தலைவர்களும் தங்களது பிடிவாதமான அரசியல் நிலைப்பாடுகளை சற்று தளர்த்தி பரஸ்பரம் விட்டு கொடுத்து அப்பாவி மனிதகுலத்தின் நலனையும் ஒட்டுமொத்த உலக அமைதியும் மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த வரைவு ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திட வேண்டும் என்பது உலக மக்களின் ஒருமித விருப்பமாக உள்ளது. போர்கள் எப்போதுமே அழிவை, என்றென்ற மரண்களையும் பொருளாதார வீழ்ச்சிகளையும் மட்டுமே மனித குலத்திற்கு பரிசளிக்கின்றன. பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமைதி மட்டுமே ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சிக்கும் மக்களின் அமைதியான வாழ்விற்கும் வழிகோலும் என்று மாறாத வரலாற்று உண்மை இரு நாடுகளும் ஆழமாக உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும். மிக முக்கியமான தருணம் இதுவாகும். தற்போதைய நிலவரப்படி இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் எந்தவித பின்னடைவும் இன்றி நேர்மையான திசையை நோக்கி சீராக நகர்ந்து கொண்டிருப்பது உலக நாடுகளுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையும் நிம்மதியும் அளித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை அச்சுறுத்தும் ஹார்மோஸ் நீரிணை கட்டுப்பாடு மற்றும் யூரேனியம் செறிவூட்டு ஆகிய இரண்டு பெரும் சவாலான விவகாரங்களில் ஒரு சுமூகமான முடிவு மிக விரைவில் எட்டப்படும் என்று மத்திய கிழக்கு சூழ்ந்துள்ள போர் மேகங்கள் முற்றிலுமாக விலகி உலகெங்கும் அமைதியின் ஒளி வீசும் என்று நாம் அனைவரும் மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருப்போம்.